ஓகே. ஆனா சோழர்கள் ஆட்சியில அவன் குடவோலை முறை இருந்திருக்குல்ல? ஏங்க சோழர்கள் ஆட்சியில குடவோலை முறை இருந்திருக்குதா? அது ஆட்சி முறை அது. ஆட்சி ஓகே, முறை மக்களாட்சி முறையே செவ்வனவே பயன்படுத்துறது அவங்க காலத்துல தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அது பிராமணர்கள் வருகைங்கிறது ஒரு பாற்று. பிராமணர்களுக்கு செல்வாக்கு இருந்ததுங்கிறது ஒரு பகுதி. நீங்க அத மட்டுமே வச்சுன்னு பார்க்கக்கூடாது. ஓகே. ஒரு அரசுல அது இறைப்பணி. இறைப்பணிங்கிறது தான் அரசுன்னு எடுத்துக்கூடாது. அரசனுடைய பணிகள்ல அதுவும் ஒண்ணு. சோழ அரசு கோயில் கட்டுச்சுன்னா, கோயில் மட்டும் தான் கட்டிக்கினே உட்கார்ந்தானா? போர் நடத்தலையா? படை நடத்தலையா? நாடு பிடிக்கலையா? இப்ப வீரநாராயண ஏரிய இப்ப பராந்தகப்பட்டினத்துக்கு பிறகு இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு தாண்டி அதிநவீன தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியில நான் 2 கட்சியும் சேர்த்து சொல்றேன். திமுக, அதிமுக 2 கட்சியும். தூர்வார விட முடியலையா? அப்ப இந்த மாதிரி மன்னர்களுடைய இந்த செயல்பாடு பார்க்கணும்ல. அன்னைக்கு நீர் மேலாண்மை எப்படி இருந்தது? நில மேலாண்மை எப்படி இருந்தது? ஊராட்சி முறை எப்படி இருந்தது? ஊராட்சிக்குள்ளால ஜனநாயகம் எப்படி இருந்தது? மக்களாட்சி தத்துவம் எப்படி இருந்தது? எல்லாத்திலையும் போய் அரசன் தலையிட்டு இருக்க மாட்டான். அப்ப அந்த ஊர் நிர்வாகத்துக்குள்ளால பங்காளி முறைன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். ராஜராஜன் கொண்டு வந்த பங்காளி முறை என்னங்கிறத நாளைக்கு திருமாவளவனை பேச சொல்லுங்க. என் அண்ணன் தம்பி இல்லைன்னா என் சித்தப்பன் பெரியப்பன் வைக்கலாம். சித்தம்மாவும் பெரியம்மாவும் வாங்க முடியலன்னா சின்ன பாட்டம்மாவும் பெரிய பாட்டம்மாவும் தாத்தா வழி உறவுல வைக்கலாம். அதுலயும் வாங்க முடியலன்னா முப்பாட்ட வழி உறவுல வைக்கலாம். இதெல்லாம் கடந்து ஊர்லயே இன்னொரு தெருவுல இருக்கிறவங்க வாங்க முடியாது. அந்த அந்த நிலத்துக்கு ரத்த உறவுல. ஏன்னா யாரோ ஒரு தாத்தா, எங்க 4வது தாத்தாவோ யாரோதான் காட்டை வெட்டி நிலத்தை உருவாக்கினவங்க. அவங்க வாரிசுக்குள்ளால தான் அந்த சொத்து இருக்கணும். கஷ்டப்பட்டவன் அவன் காட்டை வெட்டி நிலத்தை உருவாக்கினவன். கண்டவன் அதுல அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அப்ப என்னுடைய பங்கை ஆளும் ரத்த உறவு உள்ள குடிகள் தான் பங்காளிகள்.